ரைட், குட் மார்னிங். இன்றைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். ரைட், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஒரு புத்தம் புதியதாக காணப்படும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது கோடிங் சம்பந்தமான ஒரு விஷயம். ரைட், இந்த கோடிங் சம்பந்தமான விஷயத்துல இன்றைக்கு நான் முதலாவது படிக்கப்பட கோடிங் பைத்தான். ஏன் இந்த பைத்தானை நம்ம பெஸ்ட்டாக படிக்கப்படும் சொன்னால், லாங்குவேஜ்லேயே அது கோடிங் லாங்குவேஜ்ல மிகவும் ஈஸியானது மட்டும் இல்லாமல் மிகவும் எளிமையாக கற்கக்கூடியதான ஒரு கோடிங்காக இந்த பைத்தான் என்ன செய்து காணப்படுது. அதாவது இந்த பைத்தானை நம்ம கற்றதுக்கு பிறகு வேறு லாங்குவேஜை நம்ம கற்கும் பொழுது மிகவும் இலகுவா நமக்கு என்ன செய்யப்படும் சொன்னா கோடிங் நமக்கு என்ன செய்யும் சொன்னா விளங்கக்கூடியதாக காணப்படும். ரைட், ஏன் இந்த பைத்தான் முக்கியத்துவம் பெறுதுன்னு சொன்னா, இதுவரை இப்ப இந்த வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்ன நடக்குதுன்னு சொன்னா ஏஐ மாறுது. உதாரணத்துக்கு நம்மளோட ஒர்க்கை ஈஸியா முடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம், ஏஐ நாடுறோம். இப்படி ஏஐ நாடுற இந்த டிவைஸுகளை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட லாங்குவேஜ் தான் என்னது, இந்த பைத்தான் லாங்குவேஜ். இப்போ உதாரணத்துக்கு இந்த க்ளோட் ஏஐ, இந்த ChatGPT எல்லாம் உருவாக்கப்பட்ட கோடிங் லாங்குவேஜ் என்னன்னு கேட்டுப்பட்டா பைத்தான்ல தான் என்ன செய்யப்பட்ட பில்ட் ஆகி இருக்கு. இப்படிப்பட்ட இந்த பைத்தான் லாங்குவேஜ் மிஷின் லேர்னிங்குக்கு, அடுத்தது வெப்சைட் கிரியேட்டுக்கு என்ன செய்யப்படுது, இந்த பைத்தான் லாங்குவேஜ் என்ன செய்யப்படுதா சூஸ் பண்ணப்படுது. ரைட், பிற்காலத்துல இனி வரப்போற காலத்துல இந்த பைத்தானுக்கு மார்க்கெட் இருக்கு மாட்டி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, உண்மையாவே பைத்தானுக்கு மார்க்கெட் இருக்குன்னு சொன்னா, இப்ப பொறுத்த வரைக்கும் மனிதனா ஒரு மெனுவலா ஒர்க் பண்றதை விட ஏஐ கொண்டு ஒரு விஷயத்தை ஒர்க் பண்றதா என்ன செய்யப்படுது, இப்ப மிகவும் கூடுதலாக என்ன செய்யப்பட்டா காணப்படுது. ரைட், இப்ப நம்ம முதலாவது நாங்க என்ன செய்யப்படுறோம்னா, இப்ப நம்ம பைத்தானை பத்தி படிப்போம். இந்த பைத்தானை பற்றி படிப்பதற்கு முந்தையாக, உதாரணத்துக்கு ஒரு பைக் ஓடணும்னு சொன்னா முக்கியமாக என்ன வேணும், எல்லாம் இருந்தாலும் பெட்ரோல் வேணும். பெட்ரோல் இருந்தால் என்ன செய்யும், பைக் என்ன செய்யும், மூவ் ஆகும். அது போலதான் இந்த பைத்தானுக்கு நமக்கு எல்லாமே தெரிஞ்சும் கோடிங் எல்லாம் தெரிஞ்சாலும் அதை ரன் பண்றதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வேணும். அந்த அப்ளிகேஷனை நமக்கு பிசிக்கு நம்ம என்ன செய்யலாம், முதலாவது செட் பண்ணணும். ஸோ அதை எப்படி செட் பண்றதுன்ட்டு நம்ம போய் டக்குன்னு போய் பார்த்துட்டு வருவோம். ஓகேயா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, ஒரு முக்கியமான ஒரு வேலை செய்ய போறோம். என்னன்னு சொன்னா, இந்த பைத்தான் ரன் ஆகக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் மேனேஜர் ஃபைல நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, நம்மளோட பிசிக்கு நம்ம செட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்லித்தரேன். அதன்படி நீங்க செய்யுங்க. வெரி ஈஸியான ஒரு விஷயம். ரைட், ஃபர்ஸ்டா நீங்க என்ன செய்யுங்கன்னா, உங்களோட குரோம் ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓபன் பண்ணிட்டு சர்ச் பார்ல பைத்தான் என்று சர்ச் பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த பைத்தான் லோகோட பாருங்க, வெல்கம் டு python.org என்ற இந்த லிங்கை கிளிக் பண்ணி, அதுல ரெண்டாவது ஆப்ஷன் டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணோடனே ஜெலோ கலர் ஒரு லிங்க் காட்டும். அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஓட்டவா என்ன செய்யும், டவுன்லோட் ஆகிப்படும். ஓகே, டவுன்லோட் ஆகிப்படுது. டவுன்லோட் ஆகிதான். டவுன்லோட் ஆன ஃபைலை நீங்க ஓப்பன் பண்ணுங்க. ரைட், இதுல ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். நான் இந்த பைத்தான் மேனேஜரை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண நிமித்தமாக என்ன நடக்குதுன்னு சொன்னா, எனக்கு ரீஇன்ஸ்டால் பைத்தான் இங்கே காட்டுது. இப்போ நீங்க புதுசா இன்ஸ்டால் பண்ணினா உங்களுக்கு இன்ஸ்டால் பைத்தான் என்ற ஒரு ஆப்ஷன் காட்டு. நீங்க பயம் இல்லாம இன்ஸ்டால் பைத்தானை கொடுங்க. நான் இது ஆல்ரெடியா இன்ஸ்டால் பண்ண அப்படின்னா ரீஇன்ஸ்டால் பைத்தானை கொடுக்குறேன். எந்த விஷயமும் வராது. ஓகே, நான் பேனிக். இங்க பாத்தீங்களா, எனக்கு ஆல்ரெடி நான் இந்த மேனேஜரை நான் என்ன செஞ்சேன், இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். நோட்டிஃபிகேஷன் காட்டுது. ரைட், உங்களுக்கு இப்படி காட்டாது. ஏன் சொன்னா நீங்க புதுசா நீங்க இன்ஸ்டால் பண்றபடியால. ரைட், இப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா, எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணிட்டு அதை கேன்சல் பண்ணிட்டு, இப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா, ஒரு சர்ச் பார்ல IDLE என்று சர்ச் பண்ணுங்க. IDLE என்று சர்ச் பண்ணுங்க. இப்படி வரும். இதை ஓபன் பண்ணுங்க. ரைட், இதுல தான் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, பைத்தானுக்குள்ள சகல விதமான ப்ரோக்ராமிங் அண்ட் கோடிங் எக்ஸசைஸ் போன்றவற்றை நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம செய்ய போறோம். சிலவங்க விஷுவல் ஸ்டுடியோ வச்சிருப்பீங்க. நீங்க அதுல யூனிவர்சிட்டியில நீங்க பைத்தானை ரன் பண்ணலாம். அது விஷயம் உங்களுக்கு இந்த IDLE ரன் பண்ண போறீங்க, நீங்க ரன் பண்ணுங்க. அது உங்களோட விருப்பம். ஓகே, நான் சொல்லி தந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பைத்தான் மேனேஜரை நீங்க
இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ரைட், இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம மூவ் பண்ணுவோம். ரைட், இப்போ நம்ம வேரியபிள் என்னன்னு பார்ப்போம். வேரியபிள் என்னன்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து வேல்யூட வந்து பேரை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு கண்டெய்னர் தான் வந்து என்னது இந்த வேரியபிள். இப்போ உதாரணத்துக்கு இப்போ சொல்ல போனால் ஒரு பொட்டில் இருக்கு, உங்கள்கிட்ட ஒரு தண்ணி இருக்கு. இப்போ இந்த தண்ணி வந்து எப்படி இருக்கு, ஒரு வேல்யூவாக இருக்கு. அந்த தண்ணீரை வந்து ஸ்டோர் பண்ண போகிற பொட்டில் வந்து எப்படி இருக்கு, வேரியபிளாக இருக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, அந்த தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணுற இடத்த நீங்கள் எதுவாக சொல்லுவீங்க, வேரியபிள்னு சொல்லுவீங்க. வேல்யூவாக இருக்கிற தண்ணீரை வந்து என்ன சொல்லுவீங்க, வேல்யூன்னு சொல்லுவீங்க. இதுதான் வேரியபிள். அதாவது ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜில் வந்து ஒரு வேல்யூட வந்து பேரை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடியதான ஒரு கண்டெய்னர் தான் வந்து என்னது இந்த வேரியபிள். ரைட், இந்த வேரியபிள் வந்து எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்னு பார்க்கும் பொழுது டேட்டாவை வந்து சர்வ் பண்ண வந்து நமக்கு என்ன செய்யும், ஈஸியாக வந்து இதை வந்து நம்ம பாவிக்கலாம். அடுத்தது வந்து கொஞ்சம் நமக்கு இது தேவையில்லை, கொஞ்சம் காலத்துக்கு பிறகு யூஸ் பண்ணுவோம் என்பதற்காக லேட்டராக யூஸ் பண்ண நமக்கு உதவலாம். அடுத்தது சேஞ்ச் பண்ணவும் என்ன செய்யப்படும்னா இது நமக்கு வந்து உதவியாக வந்து காணப்படும். இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் போர்டை பாருங்க. இப்போ எக்ஸ் வந்து எக்ஸ் ஈக்குவல் 10 இருக்கு. இப்ப இதுல வந்து வேரியபிள் வந்து எதுவாக காணப்படும் சொன்னா இந்த எக்ஸ் ஆக காணப்படும். ஆனா 10 வந்து எப்படி காணப்படும், வேல்யூவா காணப்படும். இல்லைங்களா, வேற மக்களால் உங்களை ஐடென்டிஃபை காட்டுறேன். உதாரணத்துக்கு பாருங்க, இந்த எக்ஸ் வந்து எதா இருக்கும், வேரியபிளா இருக்கும். இது வந்து எதா இருக்கும், வேல்யூவா நமக்கு காணப்படும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இது எப்படி வருமாட்டா, எக்ஸ் என்ற ஒரு கண்டெய்னருக்குள்ள நான் 10 நம்பரை வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன், ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் தான் இதுல அர்த்தம். இப்ப உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்லி காட்டுறேன். எக்ஸ் இதுக்குள்ள இப்ப டேனியல் 2 இருக்கு. இப்ப நல்லா பாருங்க, இந்த எக்ஸ் என்ற இதுக்குள்ள டேனியல் என்ற ஒரு நேமை வந்து நான் என்ன செஞ்சுக்கேன், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கேன். அப்ப இது வந்து வேரியபிளா வரும், இது வந்து வேல்யூவா வரும். இப்ப ஸ்டோர் பண்ற எல்லாமே எப்படியா வரும், ஸ்டோர் பண்ற வேல்யூ எல்லாமே வேல்யூவா வந்து ஸ்டோர் பண்ற இடத்தை வந்து என்னன்னு சொல்லுவோம், வேரியபிள் என்று நம்ம சொல்லுவோம். இதுதான் வந்து இதுல வந்து விஷயம். ரைட், நம்ம மறுபடியும் சொல்றேன், ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ்ல வந்து காணப்பெற வேல்யூவின் பேரை வந்து சேகரிக்கிற ஒரு கண்டெய்னர் தான் என்னது வேரியபிள் என்று சொல்றாங்க. ரைட், நெக்ஸ்ட் வந்து நாங்க பார்க்க போறோம் டேட்டா டைப். இந்த டேட்டா டைப் என்றது என்னன்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட வந்து மஞ்சத்தூளும் காணப்படுது, கொச்சிக்காத்தூளும் வந்து காணப்படுது. இப்ப ரெண்டுமே என்னது, கறிக்குள்ள வந்து போடக்கூடிய ஒரு சாமான் தான். மஞ்சத்தூளும் கறிக்கு பாய்ப்போம், கொச்சிக்காத்தூளும் என்ன செய்வோம், கறிக்கு பாய்ப்போம். ஆனா இது ரெண்டையும் ஒரே போத்தலுக்குள்ள நாங்க போட முடியுமா, போட முடியாது. ஏன் போட முடியாது, ரெண்டும் சமய பொருளா இருந்தாலும் ரெண்டு வேற வேற டைப்பா காணப்படும். மஞ்சத்தூள் வேற ஒரு டைப்ல காணப்படும், கொச்சிக்கத்தூள் வந்து என்ன செய்யும், வேற ஒரு டைப்ல வந்து என்ன செய்ய காணப்படும். அப்ப நம்ம ரெண்டையும் என்ன தனியான ஒரு இடத்துல வந்து நம்ம என்ன செய்ய வேண்டாம், பிரிச்சு வைக்கக்கூடியதாக காணப்பட வேண்டும். அது போலதான் இந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ்ல வந்து டேட்டா டைப் வந்து பல வந்து காணப்படுது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்பர்ஸுக்கு வந்து இன்டிஜர் யூஸ் பண்ணுவோம், அது மட்டும் இல்லாம டெக்ஸுக்கு வந்து ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம், அது மட்டும் இல்லாம டெசிமலுக்கு வந்து ஃப்ளோட் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து இன்னும் வந்து என்ன செய்யப்படுதா, நிறைய வந்து நம்ம என்ன செய்வோம் என்று சொன்னா ப்ரோக்ராம் லாங்குவேஜ்ல வந்து நாங்கள் என்ன செய்வோம்டா யூஸ் பண்ணுவோம். இப்போ ட்ரூ ஃபால்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பூலியனை வந்து நம்ம என்ன செய்வோம்டா யூஸ் பண்ணுவோம். இப்படி வந்து நிறைய வந்து டேட்டா டைப் வந்து காணப்படுது. இந்த டேட்டா டைப்புகள் வந்து இனம் காணுவதற்காக நான் என்ன சொன்னேன், நம்பர்ஸுக்கு வந்து இன்டிஜர். இப்போ உதாரணத்துக்கு இப்போ போட்ட பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் 10, ஓகே, எக்ஸ் ஈக்குவல் 10 வச்சுக்கேன். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் என்ன, இது வந்து இது எப்படி காணப்படுது, எக்ஸ் என்ற கண்டெய்னருக்குள்ள 10 என்ற நம்பரை வந்து நான் என்ன செஞ்சுக்கேன், ஸ்டோர் பண்ணிக்கேன். அப்ப நான் இது என்ன வந்துடும், வேரியபிளா வந்துடும். ரைட், வேரியபிளா வந்துட்டு இப்ப இது என்னவா வந்துடும், வேல்யூவா நமக்கு வந்துடும். ரைட், இது வந்து வேல்யூவா வந்துடும். இப்ப இது ரெண்டையும் கண்டுபிடிச்சோம்.
இப்ப இதுல டேட்டா டைப் என்ற ஒரு விஷயத்தை வந்து எங்க கண்டுபிடிக்கிறோம்னு சொன்னா இந்த அன்னைக்கு நம்ம சேவ் பண்ணுவோமே வேல்யூ இதுலதான் வந்து நம்ம என்ன செய்யணும்னா டேட்டா டைப்பை கண்டுபிடிக்கணும். இது வந்து என்ன டேட்டா டைப் நம்பர்ஸ்ல இருக்கு. இப்ப நம்பர்ஸ்ல இருந்தா இதுக்கு நாங்க பயன்படுத்த போற டேட்டா டைப் இன்டிஜர். இது இண்டன்னு சொல்லுவாங்க, இன்டிஜர்னு சொல்லுவாங்க. ப்ரொஃபஷனலா நம்ம எப்பயும் சொல்ல வேண்டும், இதை வந்து இன்டிஜர்ன்னு சொல்ல வேண்டும். நம்பர்ஸுக்கு எப்பயும் இன்டிஜர் பயன்படுத்துவாங்க. அடுத்தது இன்னொன்று வந்து எக்ஸ், அதுக்குள்ள வந்து இப்படி ஒரு பேர் வந்து இருக்கு. ரைட், இப்படி பேர் வந்தா அப்ப இது நமக்கு தெரியும் என்னது வேரியபிள். இது நமக்கு தெரியும் என்னது ஒரு வேல்யூ தந்திக்காங்க. ரைட், ஒரு வேல்யூ. ரைட், இப்ப இந்த டேனியல் என்பது எந்த டேட்டா டைப்ல இருக்கிறது நம்ம பார்த்தா ஸ்ட்ரிங் என்ற ஒரு டேட்டா டைப்ல வந்து காணப்படும். இதை வந்து str என்று சொல்லுவாங்க. சொன்னேன். ரைட், ஸ்ட்ரிங் என்ற ஒரு டேட்டா டைப்ல வந்து எது காணப்படும், இந்த டேனியல் என்ற ஒரு பேர் வந்து காணப்படும். அப்ப நான் உங்களுக்கு நல்லா விளங்கிக்கும். நம்பர்ஸ் வந்தா என்ன நடக்கும், இன்டிஜர் என்ற ஒரு டேட்டா டைப்புக்குள்ள வந்து நம்ம என்ன செய்வோம், அதை உள்ளடக்குவோம். டெக்ஸ்ட் வடிவுல வந்தா அதை வந்து ஸ்ட்ரிங் என்ற ஒரு டேட்டா டைப்புக்குள்ள உள்ளடக்கும். இப்ப உதாரணத்துக்கு இதுல 10.5 என்ற ஒரு நம்பர்ஸ் தந்துட்டாங்கன்னு சொன்னா இதை நம்ம இன்டிஜர்ல வந்து என்ன செய்ய முடியாது, உள்ளடக்க முடியாது. இதை வந்து நம்ம என்ன செய்வோம்னா இது வந்து டெசிமல் நம்பர். ரைட், இப்படி டெசிமல் நம்பர் வந்துச்சுன்னு சொன்னா இதை நம்ம உள்ளடக்க போற டேட்டா டைப் வந்து ஃப்ளோட்ன்னு நம்ம சொல்லுவோம். ஃப்ளோட்ன்னு நம்ம என்ன செய்யணும், இதை சொல்லுவோம். ஃப்ளோட்ன்ற ஒரு டேட்டா டைப்புக்குள்ள வந்து இதை நம்ம என்ன செய்யணும்னா உள்ளடக்கும். ரைட், இது போல ட்ரூ ஃபால்ஸ் ஜெஸ் நோ வந்தா அதை வந்து நம்ம பூலியன் என்ற ஒரு டேட்டா டைப்புக்குள்ள வந்து என்ன செய்யணும்னு சொன்னா உள்ளடக்கும். ரைட்டா, இவ்வளவு தான் வந்து வேரியபிள் அண்ட் டேட்டா டைப். இப்போ நாங்க பார்க்க போறோம் ஆபரேட்டர்ஸ். இந்த ஆபரேட்டர் என்னன்னு நாங்க பார்ப்போம். இது வந்து சிம்பிளான ஒரு விஷயம். இப்போ ஒரு கோடிங்ல வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம அடிஷன் பண்ணணும், இல்லாட்டி மல்டிப்ளை பண்ணணும், இல்லாட்டி டிவிஷன் பண்ணணும் என்று சொன்னா என்ன செய்வோம், இந்த ஆபரேட்டர்ஸை வந்து நம்ம என்ன செய்வோம்னா பாதிப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஆபரேட்டர்ஸ் என்னடா நான் சொல்றேன், ஈஸியா வந்து நான் சொல்லி முடிக்கிறேன். இப்போ எக்ஸ் இருக்கு, y இருக்கு, 10 என்று வந்து தராங்க. அப்ப இது ஈக்குவல் இருக்கு, இவர் யாரும் ஆபரேட்டரா வந்துருவார், இவர் வேல்யூவா வந்துருவார், இவர் வந்து யாரா வந்துருவார், வேரியபிளா வந்துருவார். அப்பனா 3 விஷயம், இது வந்து வேரியபிளா காணப்படும், இது வந்து வேல்யூவா காணப்படும், இது வந்து ஆபரேட்டரா வந்து என்ன செய்யறா காணப்படும். இப்ப நல்லா பாருங்க, எக்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஒரு கண்டெய்னரா இருக்கும். அந்த கண்டெய்னருக்கு பேர் வந்து வேரியபிள். இவர் வந்து ஈக்குவல் எப்பயும் வந்து எப்படி காணப்படும், ஆபரேட்டரா காணப்படும். இது வேல்யூ வந்து வேல்யூவா காணப்படும். இது என்ன டைப்ல இருக்கு, டேட்டா டைப் இன்டெண்டர் டேட்டா டைப்ல வந்து என்ன செய்யப்படுதுன்னா காணப்படுது. இப்ப ஈக்குவல் மட்டுமா ஆபரேட்டர் என்று கேட்டா இல்ல. ஈக்குவலை விட பிளஸ் மைனஸ் மல்டிப்ளை டிவிஷன், அடுத்தது வந்து கிரேட்டர், இப்படி நிறைய வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா நம்மளோட ஆபரேட்டர்ஸ் வந்து காணப்படும். இது வந்து கூட்டுறதுக்கு, கழிக்கிறதுக்கு, அடுத்தது வந்து சமன்பாடு காண்றதுக்கு, அடுத்தது வந்து சரியா பிழையா என்ற அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து என்ன செய்யுங்க ஜூஸ் பண்றதா காணப்படுது. இப்போ இதோட வந்து முக்கியமா வந்து ஒரு விஷயம் இருக்கு. and our not என்ற ஒரு லொஜிக்கல் ஒரு இதுவும் வந்து இதுல வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியதா வந்து காணப்படுது. இவ்வளவு தான் ஆபரேட்டர்ஸ். இப்போ நான் என்ன சொன்னேன், ஆபரேட்டர் என்னன்னு நான் என்ன சொல்ல வந்தேன், ஒரு வேரியபிளையும் வேல்யூவையும் வந்து ஒரு பெருமானத்தை வந்து காணணும்னு சொன்னா அதுக்கு பயன்படுத்தப்படுற விஷயம் தான் வந்து ஆபரேட்டர். அது மாதிரி வேரியபிள்ல என்னன்னு சொன்னேன், வேல்யூவை வந்து ஒரு வேல்யூட வந்து நேமை வந்து சேகரிப்பதற்காக பயன்படுத்தப்படுற ஒரு கண்டெய்னர் தான் வந்து என்னது வேரியபிள்னு சொன்னேன். அடுத்தது வந்து டேட்டா டைப் சொன்னா இந்த வேல்யூ இருக்குதானே, இந்த வேல்யூ வந்து எந்த டைப்ல இருக்கு, எந்த ஒரு டேட்டா டைப்ல இருக்குன்னு வந்து கண்டுபிடிக்கிறதா வந்து என்னது டேட்டா டைப். இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன்,
முக்கியம் வந்து கவனிக்கணும், இந்த வேல்யூக்கு வந்து எடுத்தா பாய்ச்சல் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, வந்து பேரை வந்து நம்ம வச்சிடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு இதில் எடுத்து காட்டுறேன். எக்ஸண்டை வச்சு போட்டு இஞ்சால வந்து நம்ம இப்படி ஒரு இப்படி வைக்கக்கூடாது. சாரி இப்படி வைக்கக்கூடாது. ஏன்னா டேட்டா டைப் வந்து எப்பயும் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான நேமா வந்து காணப்படும். உதாரணத்துக்கு இது வந்து எதுல வந்து காணப்படும், இந்த சிம்பிள் ஆப்பரேட்டர் இருக்கிற சிம்பிள். நீங்க ஆப்பரேட்டரை வந்து இஞ்சையும் போட்டீங்கன்னா என்ன நடக்கும், அது மீனிங்ஃபுல்லா ஃபுல் இல்லாத ஒரு டேட்டா டைப்பா வந்து காணப்படும். ஆனா இப்ப இதுக்கு இப்படி போடலாம் பாருங்க, டேஷ் ஈக்குவல் இது ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு இது இன்டிஜர்ல காணப்படுது, இது வேரியபிள், இது ஆப்பரேட்டர். அப்ப இது என்ன செய்யும், நமக்கு இது செய்யும். இப்போது இது நமக்கு என்ன செய்யும் என்று சொன்னா, இது வந்து ஒரு சரியான ஒரு ஃபார்மட்ல வந்து இது காணப்படும். அப்ப நீங்க நல்லா கவனிக்கொள்ள வேணும் என்னன்னு சொன்னா, வேரியபிளுக்கு வந்து வேரியபிள்ல ஸ்டோர் ஆகுற அந்த வேல்யூட பேர் வந்து எப்பவும் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு பேரா வந்து காணப்பட வேணும் என்று சொல்லி நீங்க எப்பயும் வந்து என்ன செய்ய வேணும்னா கவனத்துல வந்து கொள்ள வேணும். இப்போ நாங்க வந்து இது இவ்வளவு படிச்சோம். இது எப்படி கோடிங்ல வந்து ரன் ஆகுது என்பதை இப்போ வந்து நாங்க பார்ப்போம். இப்போ கோடிங் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறேன்னு சொன்னால், நான் போன கிளாஸ் எல்லாம் விளங்கப்படுத்தின வேரியபிள் என்ற என்ன, டேட்டா டைப் என்ற என்ன, ஏன் நம்ம பிரிண்ட் பாவிக்கிறேன் என்ன, நம்ம என்ன செஞ்சோம், எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சோம் தெளிவாக வந்து நாங்கள் பார்த்தோம். இப்போ நாங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். எப்படிலாம் ஒர்க் பண்ணுங்கன்னு ப்ராக்டிக்கலாக நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் வந்து இப்போ நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ வச்சுருந்தா நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோவில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், ரன் பண்ணலாம். நான் இப்போ ஐடியல் இதை வந்து நான் ரன் பண்ணுறேன். ஓகே, அது உங்களோட விருப்பம், நீங்கள் இதெல்லாம் ரன் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், எப்பயும் வந்து பைத்தானில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஸ்மால் லெட்டரில் வந்து நாங்கள் கோடிங்கை வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணணும். கேபிட்டல் லெட்டரில் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது. எப்பயும் ஸ்மால் லெட்டரில் நம்ம என்ன செய்யணும், கோடிங் வந்து எழுதணும். ரைட், இப்போ வந்து பார்ப்போம். இந்த பிரிண்டுக்குள்ளே வந்து இப்போ நான் என் பேரை வந்து நான் என்ன செய்யப்படுறேன், என் பேர் வந்து டேனியல். இந்த பேர் வந்து இந்த டபுள் பக்கத்துல கொடுத்து பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். இப்போ இது வந்து என்ன செய்யணும்னா, எனக்கு அந்த டேனியல் என்ற பேர் வந்து என்ன செய்யணும்னா எனக்கு பிரிண்ட் ஆகணும். கீழே ரைட் பிரிண்ட் ஆகுது, கோட் எரர்ல. இதே நான் இப்ப கேபிட்டல்ல பிஏ கொடுத்துட்டு மிச்சதெல்லாம் இதை கொடுத்துட்டு சாரி கொடுத்துட்டு இப்ப நான் டேனியல் கொடுக்கலாம். இப்ப இது ரன் ஆகுமான்னு கேட்டா ரன் ஆகாது. ஏன், எப்பயும் என்ன சொன்னேன், பைத்தான்ல வந்து நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணக்கூட எப்பொழுதும் வந்து என்ன செய்யணும், ஸ்மால் லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணணும். எப்பயும் வந்து கேபிட்டல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இந்த பி வந்து கேபிட்டல்ல ஸ்டார்ட் பண்ண அப்படின்னாலதான் இது வந்து என்ன செய்யுது, எரர் என்று நமக்கு காட்டுது. ஓகே, இப்ப நான் என்ன செய்யறேன், நெக்ஸ்டா நான் என்ன சொல்றேன், இப்ப நான் சொல்றேன் print my name is Daniel என்று போடுறேன். ரைட்டா, இது ரன் ஆகுமா, ரன் ஆகும். மை நேம் இஸ் டேனியல். ஏன், நான் எல்லாத்தையும் ப்ராப்பரா வந்து என்ன செஞ்சிருக்கேன், கொடுத்துருக்கேன். அதால வந்து என்ன செய்யுது, அது வந்து என்ன செய்யுது, ரன் ஆகுது. ஓகே, நம்ம ரெண்டு விஷயத்தை நான் நோட் பண்ணணும். ஒன்று வந்து என்னது, ஸ்பெல்லிங்கை வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா சரியா போடணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ பாருங்க, ஸ்பெல்லிங்ல வந்து இப்போ நான் எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ அதுக்கு டீ போடாம இப்போ நான் டேனியல் போடுறேன் வைங்கள. இப்போ இது என்ன சரியா வருமா, சரியா வராதா, எரரைத்தான் பார்ப்பேன். சின்டெக்ஸ் எரர் நமக்கு காட்டேன்னு சொன்னீங்க. சாரி, ரெண்டு இடத்துல மிஸ்டேக் வந்தீங்க. என்ன, இங்க டபுள் கொட்டேஷன் ஒன்று போடுபடலை, இங்க வந்து டீயும் வந்து என்ன செய்யலை, போடுபடலை. ஸோ நம்ம என்ன செய்யணும், இதில் வந்து 3 விஷயத்தை நம்ம வந்து இந்த பைத்தான் கோடில் வந்து நம்ம மிகவும் அவசியமாக கவனிக்கணும். ஒன்று வந்து எல்லாம் வந்து ஸ்மால் லெட்டரில் காணப்பட வேண்டும், எந்த சின்டெக்ஸ் எரரும் வந்து வரக்கூடாது. அடுத்தது வந்து
ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு இங்க பாருங்க, நீங்க எல்லாத்தையும் ஒழுங்கா போடுறீங்கன்னு வைங்களேன். 3 போடுது போட்டு எல்லா கோடிங்கும் நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சு தண்ணி செய்வீங்க, என்டர் கொடுப்பீங்க, எரர் வரும். ஏன் நீங்க டீ போடலை. ஓகே, இப்படியான எரர்களை வந்து நம்ம தவித்துக் கொள்வதற்கு மிகவும் நாங்கள் என்ன செய்யணும், நுணுக்கமாக கோடிங்கை வந்து நாங்கள் என்ன செய்யணும், படிக்கணும். அதுக்கு வந்து என்ன செய்யணும், நீங்க எடுத்த பார்த்தோட வந்து லேப்ல வந்து ப்ரோக்ராமை வந்து செய்து பார்க்காம, லேப்லயோ கம்ப்யூட்டர்லயோ எதுலயோ வந்து நீங்க ப்ரோக்ராம் செஞ்சு பார்க்காம, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், கொப்பியில வந்து நீங்க என்ன செய்யணும், எக்ஸசைஸ் டெக்ஸ்ட் புக்ல வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா எழுதுங்க. ஃபர்ஸ்டா பென்சில் எடுத்து கோடிங்க எழுதி பழகினதுக்கு பிறகு நீங்க லேப்டாப்லயோ அல்லது கம்ப்யூட்டர்லயோ நீங்க வந்து கை வைக்கும் பொழுது இந்த ஸ்பெல்லிங் பிழை, அடுத்தது இந்த சிண்டெக்ஸ் எரர் அண்ட் வேற எரரான விஷயங்கள் வந்து நடப்பது வந்து மிகவும் வந்து குறைவாக வந்து காணப்படும். ஓகே இப்போ நம்ம அடுத்தது நாங்க பார்க்க சொன்னா வேரியபிள். ரைட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கோடிங்கை வந்து ப்ராக்டிஸ் செஞ்சு பார்த்தோம். எங்கெங்கே எரர் வந்துச்சு, எப்படிலாம் நம்ம ரன் பண்ணணும், எப்படிலாம் படிக்கணும் என்று நம்ம அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லி தந்தேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களோட யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களோட அகாடமியில் வந்து கிரெட்ஸஸ் to 11 மட்டும் என்ன நடக்குதுன்னு சொன்னால் கிளாஸஸ் நடக்குது. விரும்பினவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். தமிழ், கிறிஸ்டியானிட்டி அண்ட் ஐசிடி அண்ட் ஏஎல்ஆக்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் போன்ற பாடங்கள் வந்து என்ன செய்யப்படுதுன்னா சப்ஜெக்டுகள் நம்மகிட்ட வந்து கிளாஸஸாக நடக்கிறது. அது வந்து ஜூம்லையும் நடக்கிறது அண்ட் ஃபிசிக்கல் கிளாஸ்களும் இங்கே வந்து நடக்கிறது. ஒரு விரும்பிய வகையில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ரைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறுபடியும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ரைட். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்லி தந்திருந்த அனைத்து விடயங்களும் உங்களுக்கு இடையில் புரிந்திருக்கணும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோலையும் ஒரு நல்ல ஒரு விடயத்தை பற்றி கற்றுத்தர நான் வருகின்றேன். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.